ओम शांति। अब लगन की अग्नि को प्रज्वलित कर योग को ज्वाला रूप बनाओ. இப்போது ஈடுபாட்டின் அக்னியை தீவிரமாக்கி யோகத்தை ஜுவாலை ரூபமாக ஆக்குங்கள். पाप कटेश्वर व पाप हरणी तब बन सकते हो जब याद ज्वाला स्वरूप होगी. எப்போது உங்களது நினைவு ஜுவாலை சொரூபமாக ஆகுமோ அப்போதுதான் நீங்கள் பாவங்களை அழிக்கக்கூடியவர்களாக ஆவீர்கள். इसी याद द्वारा अनेक आत्माओं की निर्बलता दूर होगी. इसके लिए हर सेकंड हर श्वास बाप और आप कंबाइंड होकर रहो. இந்த நினைவின் மூலமாகத்தான் அநேக ஆத்மாக்களின் பலவீனங்கள் தொலையும். அதற்காக ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு சுவாசமும் தந்தை மற்றும் நீங்கள் இணைந்த ரூபத்தில் இருங்கள். कोई भी समय साधारण याद ना हो. எந்த நேரத்திலும் நினைவு சாதாரணமானதாக இருக்கக்கூடாது. ஸ்னேஹ் और சக்தி दोनों रूप कंबाइंड हो. அன்பு மற்றும் சக்தி இரண்டு ரூபமும் இணைந்ததாக இருக்க வேண்டும். ஓம் சாந்தி.